ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறது போல ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்திலிருந்து சில பகுதிகளை நாம் படிக்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை, அதாவது அப்பா அம்மா 2 பிள்ளைங்க, மொத்தம் 2 பிள்ளைங்க தான். சொத்து ஏராளமான சொத்து. வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம் தன்னுடைய எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்துருந்தான். பத்தாததுக்கு தேவன் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எங்கு திரும்பினாலும் தானியங்கள், எங்கு திரும்பினாலும் ஆடு மாடுகள், எங்கு திரும்பினாலும் சொத்துக்களுக்கு அளவே இல்லை, அவ்வளவு சொத்து. வசனம் சொல்லுகிறது, வர வர அவன் விருத்தி அடைந்தானான். அந்த தேசத்திலேயே ஈசாக்கை போல யாரும் ஆசீர்வதிக்கப்படலை. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அப்பாவுக்கு மூத்த பையனை பிடிக்குது, அம்மாவுக்கு இளைய பையனை பிடிக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ளே வருகிற இந்த பிரச்சனையை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. இதில் முதலாவது அப்பாவின் காரியம் எழுதப்பட்டிருக்குது. அப்பாவுக்கு வயதானவுடன் கண் பார்வை போய்விட்டது. கண் என்ன செஞ்சிருச்சான்? பார்வை போயிடுச்சு. இப்போ தன் முன்னாடி நிற்கிற பையன் மூத்தவனா இளையவனான்னு அவரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ அவர் என்ன நினைக்கிறார்? நியாயமாக ஒரு அப்பாவுக்கு வயசாகுது, தான் மரிக்க போகிறோம், தன் நாட்கள் முடிய போகுதுன்னு நினச்சா பூமிக்குரிய அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சொத்தை 2ஆக பிரிப்பாங்க. மூத்தவனுக்கு ஒரு பாகம், இளையவனுக்கு ஒரு பாகம், இப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் ஈசாக்கு என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன் சொத்தை மூத்த பிள்ளை தான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். இளைய பையனுக்கும் தன் மனைவிக்கும் தெரியாமல் மூத்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ வேட்டையாடி எனக்கு கொண்டுட்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். நீ வேட்டையாடி என்ன செய்யணுமா? கொண்டுட்டு வா. இப்போ நம்ம ஊர்லலாம் இப்போ ஒரு கணவன் ஏதாவது ருசியாக சாப்பிடணுன்னா யார்கிட்ட கேட்பார் அப்படின்னா மனைவி கிட்ட தான் கேட்பார். யார்கிட்ட கேட்பாங்க? மனைவி கிட்ட தான். எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும், சமைச்சு கொடுன்னு கேட்பார். இங்கே இந்த அப்பா யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா மூத்த பையன்கிட்ட கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? வேற மகன் செய்வான்ற நம்பிக்கை. ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்கு கூட மனைவியை நம்ப முடியலை. யாரை தான் நம்ப வேண்டியிருக்குது? பையனை தான் நம்ப வேண்டியிருக்குது. ஆனால் முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த 27ஆம் அதிகாரத்தின் முந்தின அதிகாரம் 26ஆம் அதிகாரம், அதனுடைய கடைசி வசனம் என்ன சொல்லும்னா, ஏசா ஒரு ஏத்தின் புத்திரர் ஒரு ஆளுடைய மனைவியை மகளை கல்யாணம் பண்ணாராம். அது 2 பேருக்குமே மன வேதனையாக இருந்துச்சு. கணவன் மனைவிக்குமே, ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மருமகளின் நிமித்தம் மனவேதனை. அந்த மனவேதனை நிமித்தம் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்த பிரச்சனை என்ன அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஈசாக்கு மனைவிட்ட கேட்க வேண்டிய விஷயத்த பையன்கிட்ட கேட்குறார். நீ போய் வேட்டையாடி கொண்டுட்டு நீயே சமைச்சு எனக்கு கொண்டுட்டு வா அப்படின்றார். நீ வேட்டையாடணும், நீயே சமைக்கணும், நீயே எனக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இது சொன்னது இளைய பையனுக்கும் தெரியாது, மூத்த அம்மாவுக்கும் தெரியாது, மூத்த பையனுக்கு மட்டும் தெரியும். அதே வீட்டுக்குள்ளே இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, இந்த அப்பா என்ன பேசுவாரோ ஒத்து கேட்குது. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவிக்கு தெரியாமல் பிள்ளைங்க பேசிக்கிடுவாங்க, அப்பாவுக்கு தெரியாமல் பிள்ளைங்க பேசிக்கிடுவாங்க, அம்மாவும் பிள்ளைகளும் பேசிக்கிடுவாங்க. அப்பாவுக்கு தெரியாது, அவர் உத்து கவனித்து கேட்டால் தான் தெரியும் ஏதோ பேசுகிறாங்கன்ட்டு. அதே போல் இங்கே இந்த அம்மா உத்து கவனித்து கேட்குது, அவங்க 2 பேர் ஏதோ பேசுகிறாங்க, என்னென்னு உத்து கவனித்து கேட்டுட்டு இந்த அம்மா யோசிக்குது, ஆஹா எல்லாத்தையும் மூத்த பிள்ளைக்கு கொடுக்க போகிறாரா. உடனே அந்த அம்மா ஒரு ஐடியா பண்ணுது, இது சரி வராது. அவன் உடனே எந்திரிச்சான். அவன் அப்பா சொன்ன உடனே அம்பரா துணி, அதாவது வில்லும் அம்பும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வேட்டையாடுறதுக்கு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா, இளைய பையனை கூப்பிடுது, இங்கே வா, இங்கே பாரு, உங்கள் அப்பா சொத்தெல்லாம் உங்கள் அண்ணன் பேரில் எழுதி வைக்க போகிறாரு. அதுக்கு என்ன சேர்த்தார்னா, வனத்தில் போய் காட்டில் வேட்டையாடின விலங்கை எடுத்துட்டு அதை சமைச்சு சாப்பிட்டா இவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. நீ ஒன்று செய், நம்ம மந்தையில் இருக்கிற 2 ஆட்டுக்குட்டியை மட்டும் பிடிச்சிட்டு வா. அந்த 2 ஆட்டுக்குட்டியையும் உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ கொண்டு போய் கொடு, அவர் உன்னை ஆசீர்வதிச்சுருவார் அப்படின்ட்டுச்சு. ரைட்டா? இதுதான் அந்த சம்பவம். அப்போ அந்த இளைய பையன் கேட்குறான், கவனிங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும்? ஒரு அம்மா அப்பா பிள்ளைங்க ஒற்றுமையாக இருக்க வேண்டிய குடும்பம் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மருமக உள்ளே வந்தால்
அந்த குடும்பத்துக்கே மனநோயாக மாறிச்சு. இதெல்லாம் ஆண்டவர் வந்து விளக்கமாக எழுதலை. ஆனால் ஒரு மருமக உள்ளே வந்தால் அந்த குடும்பமே என்னவா மாறிடுச்சு, 2-4 துண்டாக பிரிஞ்சு கிடக்குது. அப்பா சாப்பாடு வேணும்னா கூட பையன்கிட்ட கேட்குறாரு. அப்பாவும் பையனும் பேசிக்கிறத அம்மா ஒட்டு கேட்குறாங்க. பத்தாததுக்கு மூத்த பையனை ஆசீர்வதிக்கணும்னு அப்பா நினைக்கிறார். இன்னொரு பையன் இருக்கிறானே, மனைவி மேலே இருக்கிற கோபத்தில் அந்த பையனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த மனைவி பார்க்குது, அது என்ன இவனை தனியாக விடுறது, எல்லாமே இவனுக்கு கிடைக்கணும்னு அந்த அம்மா நினைக்குது. அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுது, இங்கே பாரு 2 வெள்ளாட்டை குட்டியை மட்டும் கொண்டு வா, உங்கள் அப்பனுக்கு எப்படி சமைச்சு கொடுத்தா பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் வாங்கிட்டு வந்துடு அப்படிங்குது. அப்போ அந்த இளைய பையன் சொல்கிறான், இல்லை அண்ணனுக்கு முடி ரொம்ப இருக்குது, எனக்கு முடியே இல்லை, போனால் அவர் தடவி பார்ப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, இவர் வீட்டுக்குள்ளே போனாலே ஈசாக்குக்கு இப்போ பார்வை குறைஞ்சிருச்சு. இவன் மூத்தவனா இளையவனான்றதை எப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கூப்பிட்டு தடவி பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். சிலருக்கு பார்வை குறைந்தவுடன் கேட்கும் திறனிலும் வித்தியாசம் வந்துடும். பார்வை குறைஞ்சிச்சுன்னா கேட்கறது என்ன செய்யாது. வயசான நபர்களுக்கு பாருங்கள், பார்வையும் குறையும், காது கேட்கறது என்ன செய்யும், குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ குரலில் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுலையும் வித்தியாசம் வந்துடும். அதனால தான் அந்த முதிர் வயதில் அவர் என்ன பண்ணுவாராம், தடவி பார்ப்பாராம். இப்போ முடி நிறைய இருந்துச்சுன்னா இது ஏசா, முடியே இல்லைன்னா யாக்கோப். இதுதான் அந்த அடையாளம். அப்போ இந்த பையன் சொல்கிறாங்க பாருங்க, தடவி பார்ப்பாரு, நான் மாட்டிக்கிடுவேன். உடனே அந்த அம்மா சொல்லுது, ஏய் ஓமே, அதை அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலாக சபிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லு. உடனே இந்த அம்மா சொல்லுது, உன் மேலே வரக்கூடிய சாபம் என் மேலே வரட்டும், நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு ஒன்று அவன் போய் கொண்டு வருகிறான். இந்த அம்மா அதை சமையல் பண்ணுகிறார்கள். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய உரித்த அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கையில் மாட்டி விட்டுருச்சு, கையிலையும் கழுத்துலையும். அப்போ தடவுனா அவர் எதைத்தான் தடவணும், கையையும் கழுத்து தான் தடவணும். பத்தாததுக்கு அண்ணனுடைய சட்டையை எடுத்து தம்பிக்கு போட்டு விடுது. அண்ணனுடைய சட்டையை எடுத்து என்ன செய்யுது, தம்பிக்கு போட்டு விடுது. போட்டு விட்டு கையில் சாப்பாடை கொடுத்து அனுப்பிடுச்சு, இப்போ போ அப்படின்னு அனுப்பிடுச்சு. ஸோ இதுதான் அந்த சம்பவம். யோசிச்சு பாருங்கள், ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். இது என்ன குடும்பம் யோசிச்சு பாருங்கள். ஒரு குடும்பத்தில் 4 பேர் தான் இருக்கிறாங்க, 40 டைப்பாக உட்காந்துருக்குது, இப்படி இருக்குது. இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். இதில் இருந்து நமக்கு சபைக்கு சொல்லக்கூடிய சத்தியம் என்ன, இது சம்பவம். இதிலிருந்து சபைக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், ரெபேக்காள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அந்த அம்மா யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க, சபைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. இப்போ ஈசாக்கு தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஏன்னா அவர் விரும்புகிறது, யாரை விரும்புகிறார் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்னா மூத்த சகோதரனுக்கு போகணும். யாருக்கு போகணும், யார் மூத்த சகோதரன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் மூத்த சகோதரன். எப்படி மாம்சத்தில் ஆதாம் முதலாவது வந்தாரோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு பிந்தின ஆதாம். இயேசுவின் மூலமாக நம்ம வருகிறோம். அப்போ அவர் யாரை ஆசீர்வதிக்க நினைக்கிறார்னா, இயேசுவுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த ஏசாவுக்கு எப்படி ரோமங்கள் இருந்துச்சோ, வேதத்தில் இந்த ரோமங்கள் என்பது நீதியை குறிக்கிறது. எதை குறிக்குது, நீதியை குறிக்கிறது. இப்போ அப்பாவுக்கு யாரை ஆசீர்வதிக்கணும், மூத்த குமாரனை. ஆனால் சபைக்கு அடையாளமாக இருக்கிற ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா இளைய குமாரனாக இருக்கிறது யார் அப்படின்னாச்சுன்னா நம்ம. இளைய குமாரன் யார், நம்ம தான் இளைய குமாரன். இப்போ நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சபையின் மூலமாய் ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, உங்கள் அப்பா கிட்ட அந்த ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள், ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது? நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். இதில் படிக்கும்போது நீங்கள் இப்படி நினச்சிடக்கூடாது, உடனே இந்த அம்மா போய் டைரெக்டாக நம்மளாக இருந்தால் உடனே நம்ம போய் அப்பா கிட்ட சண்டை போடுறது. அது என்ன, அவன் மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையோ, இவன் உங்களுக்கு பிள்ளை இல்லையோ, என் சொத்தெல்லாம் கொடுங்க, என் சொத்தெல்லாம் இவனுக்கு, உங்கள் சொத்தெல்லாம், இப்படியெல்லாம் அந்த அம்மா கேட்கல. இப்படி கேட்கவும் முடியாது. அந்த அம்மா என்ன சொல்லுது நல்லா கவனிங்க. இப்போ யாருடைய ஆசீர்வாதம் வேணும்னா அப்பாவுடைய ஆசீர்வாதம் வேணும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா ஆசீர்வாதம்லாம் தேவையில்லை. ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு.
எப்போவுமே அம்மா அப்பாவை பகைச்சிக்கிடவே மாட்டாங்க. அம்மாவும் அப்பாவுடைய முகம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருச்சுன்னா கூட இந்த பிள்ளைங்க தனியாக போய் உட்காந்து அழுவும். ஏன்னா அம்மா அப்பாவை வருத்தப்படுத்திட்டேமேன்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க அதை பற்றி கேர் பண்ணுறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலம். சரி, நம்ம சத்தியத்துக்கு வருவோம். சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், இன்றைக்கி தகப்பனிடத்திலிருந்து நீங்கள் ஒன்றை வாங்க வேண்டுமே ஆனால் அது நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் மேலே மூத்த சகோதரனுடைய ட்ரெஸ் இருக்கணும். எது இருக்கணும்? அந்த அம்மா என்ன கொடுக்குதுன்னா, மூத்த சகோதரனுடைய நல்ல வஸ்திரங்கள், மூத்த சகோதரனுடைய நல்ல வஸ்திரங்களை எடுத்து இளைய சகோதரனுக்கு கொடுத்துக்கிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனிடத்தில் போகணும்னா, ட்ரெஸ் என்பது நம்முடைய அடையாளம். ட்ரெஸ் என்பது என்னது? நம்மை நம் சரீரத்தை மறைக்கக்கூடியது நம்முடைய அடையாளம். இப்போ நீங்கள் ஜெபிக்கணும், பிதாட்டிருந்து ஏதாவது ஒன்று வாங்கணும், தேவன்கிட்டருந்து வாங்கணும்னா, நீங்கள் நம்ம போகிறோம்னா இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஏன்னா இதை சொன்னாதான் அவர் அந்த நாளைக்கு நம்ம பார்ப்போம் இந்த ஈசாக்கும் யாக்கோபும் எப்படி பேசிக்கொள்ளுகிறார்கள், என்ன சொன்ன உடனே ஈசாக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். ஆனால் சபை என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, அங்கே பாரு, பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நான் சொல்கிறத செய்யன்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனால் சபை மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, இல்லை அவரே போல் நம்மளால் வாழ முடியாது. அது சொல்லுது, நான் ரோமம் இல்லாதவன், அவர் எங்கள் அண்ணன் ரோமம் உள்ளவர், அதனால் அவர் என்னை திட்டிடுவார், என்னை சபிச்சிருவார் அப்படின்னு சொல்லி தன் சுயத்தை சபை பார்க்கிறது. ஆனால் தன்னுடைய சுயத்தை சபையில் இருக்கிற மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் திருச்சபை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? வேதத்தின் மூலமாய் சபையின் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, பரலோகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அந்த அம்மா சொல்லுது, நான் சொல்கிறத நீ செய், உடனே அவர் என்ன செஞ்சிருவார்? இன்றைக்கி பரலோகத்தில் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா சபையில் இருந்து கொடுக்கப்படுகிற சத்தியத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இல்லையா? நீங்களா நான் இதாக செய்வேன், நான் எல்லாம் செஞ்சிருவேன்னு நினச்சிங்கன்னா ஒரு காலம் என்ன செய்ய முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஈசாக்குக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி யாருக்கு தெரியும்னா ரெபேக்காலுக்கு மட்டும்தான் தெரியும். பரலோக தேவனுடைய அந்த விருப்பம் எல்லாமே எங்கே கொடுக்கப்படுகிறது என்றால் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. எங்கே கொடுக்கப்படுகிறது? சபைக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறார். சபைக்கு தான் அந்த சத்தியத்தை கொடுக்குறார். சபைக்கு மட்டும்தான் தெரியும். பவுல் சொல்வார், நான் கிறிஸ்துவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன். அவர் யாருன்னு தெரியணுமா, நீ என்கிட்ட வா, நான் சொல்லித்தரேன் அப்படிம்பார். இப்போது ஈசாக்கை பற்றி தெரியணும்னா ரெபேக்காலுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இந்த அம்மா சொல்கிறது, நான் சொல்கிறத நீ செஞ்சால் உனக்கு ஆசீர்வாதம் அப்படிங்குது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபையிலிருந்து கொடுக்கப்படுகிற சத்தியத்திற்கு நிறைய பேர் செவி கொடுக்கிறதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருகிறத என்ன செய்யக்கூடாதான்? விட்டு விடாதிருங்கள். ஆனால் நம்ம ஆளுகளுக்கு சபை கூடி வருவதற்கு விருப்பமே இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு நினைக்கிறாங்க. எப்படி கிடைக்கும்? எப்படி? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த வசனத்தில் புதிய ஏற்பாடு சபைக்கு அடையாளமாக எழுதப்பட்ட சத்தியங்கள் இது. அந்த அம்மா சொல்லுது, நான் சொல்கிறத நீ செய், நீ செஞ்சனா நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன், நான் உனக்கு நீ என்கிட்ட கொண்டுட்டு வா, நீ கொண்டுட்டு வரும் பொழுது நான் உனக்கு உன்னை செஞ்சு கொடுக்குறேன், நான் சொன்னதை மட்டும் நீ கரெக்டாக செஞ்சனா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் இந்த ஈசாக்கு கரெக்டாக, அந்த யாக்கோபு கரெக்டாக கீழ்ப்படிந்தார், கரெக்டாக அதே போல் செய்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான். நம்ம செய்கிறோமா? சபையில் சொல்லப்பட்டதுக்கு செய்கிறோமான்னா, ஆரம்பத்தில் யாக்கோபு கீழ்ப்படியாததை போல் நம்மளும் என்ன செய்கிறோம்? நிறைய காரணங்களை சொல்லுகிறோம். நிறைய பேர் ஏன் சர்ச்சுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் சபைக்கு வரமாட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, தங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை பார்க்கிறார்கள். ஏன்னா 6 நாளும் நம்ம போக்கிலே வாழ்கிறோம். 7வது நாள் சர்ச்சுக்கு போக வேண்டியிருக்கு. அங்கே போனால் பரிசுத்தமாக இருக்கணும், இங்கே போனால் உண்மை. ஏன்னா இருதயத்துக்குள்ளே இருள் இருந்துச்சுன்னா இருள் வெளிச்சத்தை விரும்பாது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது, அந்த 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 வெளிச்சம் இருளிலே பிரகாசித்தது, இருளானது வெளிச்சத்தை பற்றி கொள்ளவில்லை. இருளின் கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் அது வெளிச்சத்துக்கிட்ட வரவே மாட்டேங்குது. எந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருளாகிய பாவ உணர்வு, பாவம் குடிகொள்ளுதோ அவன் முதலாவது எதை கட் பண்ணுவானா? சபையை கட் பண்ணுவான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எந்த மனுஷனாக வேணாலும் இருக்கட்டும் அல்லது எந்த மனுஷியாக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா முதல்ல எதை கட் பண்ணுவான்னா சபையை கட் பண்ணிடுவான்.
ஏன்னா சபைக்குள்ளே வருவதற்கு அவனுக்கு பிடிக்காது. இது தேவன் உலாவுகிற இடம். சிலர்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு சபைக்கு வர்றதுக்கு மூடே இல்லை அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார், கேட்டுட்டு தான் இருக்கிறார். அதாவது என்னென்னா, ஈசா அந்த ரெபெக்காளின் வார்த்தைக்கு யாக்கோபு கீழ்ப்படியாத வரைக்கும் யாக்கோபின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரப்போகிறதே இல்லை. அவர் என்னென்னவோ காரணம் சொல்கிறாரு. இல்லை, அவங்க அப்பா சபிச்சிருவார், அண்ணனுக்கு ரோமம் இருக்குது, எனக்கு இல்லை, நிறைய காரணம் சொல்லுகிறார். அந்த அம்மா சொல்லுது, இங்கே பார், நான் சொல்கிறத நீ செய், உன் மேலே வருகிற சாபம் என் மேலே வரட்டும். அப்படின்னா என்னென்னா, நான் சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னா தான் பிரச்சனை. கேட்டால் அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு மனுஷன் சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் காக்கப்படுகிறான். லேலுயா. சரீரமாகிய சபைக்குள்ளே வந்துட்டா அவனை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். ஏன்னா சபையில் கொடுக்கப்படுகிற வார்த்தைக்கு அந்த மனுஷன் கீழ்ப்படுகிறான். அது புரியுதோ புரியலையோ, உள்ளே வந்து உட்காந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். லேலுயா. உண்மைதானா? இது அதாவது என்னென்னா, விஷம்னு தெரியாமலே மருந்து குடித்தாலும் அது வேலை செஞ்சிரும்ல. சொல்லுங்கள், செஞ்சிருமா செய்யாதா? செஞ்சிரும். ஏன்னா அது அதனுடைய வேலையை அது என்ன செஞ்சிடும்? காமிச்சு கொடுத்துரும். கர்த்தருடைய வார்த்தை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு கொடிதான விஷம் எவ்வளோ வேகமாய் வேலை செய்யுமோ அதை பார்க்கிலும் அதிகமாய் வேலை செய்யக்கூடிய நல்ல விஷயம். அந்த வசனம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இங்கிருந்து பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்கும் பொழுது அனுப்பப்பட்ட அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே தங்கிரும். அவர் சொல்லுகிறார், அந்த அம்மா சொன்ன உடனே அவர் யாக்கோபு கீழ்ப்படிந்து வருகிறார். உடனே அந்த அம்மா அழகாக சமைக்குது பாருங்க. சமைச்சு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லுது. முதல்ல கையிலையும் கழுத்துலையும் அந்த ஆட்டு ரோமத்தை போட்டு விட்டுருது. இது எதுக்குன்னா, அப்பா தடவி பார்ப்பாரா, நீ போகும்போது நீயா போகாத, நீ போகணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல அண்ணனுடைய வஸ்திரத்தை போடு, இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்து, அவருடைய நீதியை நீ தரித்துக்கோ. அவருடைய நீதி நமக்கு என்ன நம்மக்கிட்ட நீதி இல்லை, ஆனால் அவருடைய நீதியை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தரித்து கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி தரித்து கொள்ள முடியும்? அவர் தேவனாக இருக்கிறார், நம்ம மனுஷனாக இருக்கிறோம். நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த நீதி எப்படி வரும்னா, இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவார் என்பதற்கு ஆதாரமாய் அந்த ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்படுகிறது. ஆட்டினுடைய வஸ்திரம் உரியப்படுகிறது. அந்த ஆட்டுக்கு தோல் இருக்கு இல்லையா, தோலை உரித்து, இப்போ அந்த தோல் தான் இந்த யாக்கோபை மூடிக்கொண்டது. இப்போ அப்பா தொட்டார்னா ஆட்டினுடைய தோலை தொடுகிறார். ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, ஏசாவை தொடுகிறேன்னு என்ன செஞ்சுக்கிறாரு? நினச்சிக்கிறார். இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை உங்கள் மேல் நீங்கள் தரித்து கொள்ளும் பொழுது, தேவ சமூகத்தில் வந்து இயேசுவின் நாமத்தில் நான் வந்திருக்கிறேன், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், என் பாவத்தை அவர் சுமந்திருக்கிறதுனால் நான் நீதிமானாக இருக்கிறேன்னு நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லும் பொழுது, பிதா எதை பார்க்குறாருனா, அந்த ஆட்டின் தோல் மேலே கையை வச்சு இது ஏசாவின் தோல் தான் முடிதான்னு சொல்லி ஈசாக்கு நம்பினது போல தேவன் நம்மை நம்புகிறார். லேலூயா. ரெண்டாவது, அந்த ட்ரெஸ்ஸு அதான் அடையாளம். நான் இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். உங்களை நீங்கள் காட்டவே காட்டாதீங்க, இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்ததாக இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம், அடுத்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். லேலூயா. மேலோட்டமாக பார்த்தா ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டை போல் இது தெரியும். ஆனால் அதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதத்தை இளைய குமாரன் பெற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்து மூத்த குமாரன். அவர் மூத்த குமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். தகப்பன் ஆசீர்வதிக்க விரும்புகிறது அவர் தான் 313 கட்டளைகளையும் நிறைவேற்றினார். 613 கட்டளைகளையும் நிறைவேற்றியிருக்கிறார். அவரால் மட்டும்தான் அவர்கிட்ட மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதை இன்னைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா சிலுவையின் மூலமாய் மட்டும்தான் அவர்கிட்ட போக முடியும். நமக்காய் ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும், அந்த ஆட்டினுடைய வஸ்திரம் அந்த தோல் உரிக்கப்பட வேண்டும், அந்த ஆட்டினுடைய மாம்சம் சமைக்கப்பட வேண்டும். அது யார் சமைச்சு தரணும்னா சபையில் வைத்து சமைத்து தரணும். அந்த ரெபெக்கால் தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்றைக்கி சபையிலிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், சபையிலிருந்து கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள், சபையிலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் தரித்து கொள்வீர்களே ஆனால் அந்த தேவனிடத்திலிருந்து நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். லேலூயா. இல்லைன்னா ஈசாக்கு கிட்ட போகவே முடியாது, யாருமே ஒருத்தரும் போக முடியாது, போய் ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியாது. அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, ஆனால் போனால் அப்பா தடவி பார்ப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் ஏற்கனவே போயிருக்கிறாரு.
அதனால் அப்பாவுக்கு தெரியும் வந்திருக்கிறது யாருன்னு தெரியும். இப்போது அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த அந்த தோலை எடுத்து மேலே போட்டுட்டு அடுத்து போகும் பொழுது அப்பாவுக்கு வாய்ஸ் கேட்குது. பின்னாடி வரும் வாய்ஸ், என்னவோ யாக்கோபின் வாய்ஸ் தான். ஆனால் வசனம் வரும், கையை வச்சா அது யாரே போல இருக்குது? ஏசாவை போல இருக்குது. இவன் யாக்கோபு என்று அறியாமலே அப்பா ஆசீர்வதிச்சிட்டார். இன்றைக்கும் பரலோகத்திலேருந்து நீங்கள் எதையாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் தான் நீங்கள் கேட்க முடியும். அப்படி எப்படி கேட்க முடியும்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய அந்த நீதியை உங்கள் மேல் தரித்து கொள்ளுங்கள், அவருடைய அடையாளத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. லேலூயா. நம்முடைய சுயத்தை வெளியில் தெரியாத படிக்கு மூத்த குமாரனுடைய வஸ்திரமும் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய அந்த தோலும் நம்மை பாதுகாக்கிறது, நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறது. நாம் மீதியை நாளைக்கு பார்ப்போம்.